श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियशीह सव्वतन्तसतन्तो हेयन्तार्यवय्यो महसन्निध्येव सैतयं हि अयं मे नमः तियसाननाहं सत्यं दासान अत्युयं धिरजोयिं गळुलनयितटतमालम् अहिन्दनयरो सहाय लेखगइन्दम् அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திர வியாஜத்துல ஒரே கிரந்தத்துல மொத்த விஷயங்களும் கொண்டு வரணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். குறிப்பாக வேதாந்த விஷயங்கள், அது மாத்திரம் இல்லாமல் அனுபவ விஷயங்கள் ரெண்டும் வரணும். ஓரொன்றுதானே அமையாதோன்னு சொன்ன மாதிரி சம்ஸ்கிருதம் தெரியாமல் பிராகிருதம் தெரிஞ்சவாளுக்கு இந்த ஒண்ணு மாத்திரமே போரும். இதுவே அவளுக்கு சரணாகதி பத்தி எல்லாம் சொல்லி வேதாந்த சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் சொல்லி உஜ்ஜீவிக்கிறதுக்கு வழி காமிக்கும் அப்படின்னு. அதுல கிரமேண முதல்ல கொஞ்சமா தத்துவங்களை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அதுல தேவநாத பெருமானுடைய அர்ச்சாவதார அழகெல்லாம் சொல்லி சரணாகதி பத்தி எல்லாம் சொல்லி சரணாகதி பண்ணி முடிச்சவன் அப்புறம் என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போகும்போது அவனுக்கு கடைசி காலத்துல எப்படி இங்கிருந்து பெருமாள் அழைச்சுண்டு போறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றார். இது எல்லாமே வேதத்துல சொன்ன விஷயங்கள், இது எல்லாமே இதிகாச புராணங்கள்ல சொன்ன விஷயங்கள் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் அந்த புராண வச்சனங்களையே எடுத்து சொல்றார். அதுல இருக்க பதங்களையே உபயோகப்படுத்தி அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். அதுல இப்ப நம்ம 85வது ஸ்லோகம் 86வது ஸ்லோகம் பார்க்க போறோம். 85வது ஸ்லோகத்துல கடைசியிலெல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, கதா எம்பெருமானே எப்பொழுது நீ என்னை கூட்டிக் கொண்டு போகிறாய், இந்த சரீரத்திலிருந்து என்னை எப்போ விடுதலை செய்ய போகிறாய், எப்பொழுது இப்போ நீ உன்னிடம் எனக்கு ஆறுதல் கொடுத்து இந்த ஜீவாத்மாவை அப்படியே மேல கூட்டு கொண்டு போக போகிறாய், எப்பொழுது அர்ச்சிராதிகதியினாலே கூட்டிக் கொண்டு போக போகிறாய் அப்படின்லாம் ஆரம்பிச்சு கதா கதா என்று அலற்ற பொண்ணும் அப்படின்னு ஒரு சுவாமி தேசிகன் அந்த மாதிரி ரீதியில எப்பொழுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி மோட்சத்துல என்னென்ன நமக்கு கிடைக்க போறதோ அதெல்லாம் சொல்ற. மோட்சத்துக்கு போற வழி எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்போம். இன்னைக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அதாவது அந்த பரமபத லோகத்துல என்ன வைபவங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பம். அது வரணும். ஸ்ரீவைகுண்ட லோகம் போகிற வரைக்கும் ஆயிடுத்து. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது அர்ச்சிராதிகதி. அர்ச்சிராதிகதிக்கு முன்னாடி இருக்கிறது அந்த சூரிய கிரணத்தை பிடிச்சுட்டு போறாங்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த சரீரத்தை விட்டு வெளியில வராங்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த சரீரத்துக்குள்ளேயே ஹிருதயத்துக்குள்ள ஒன்னா சேர்க்கிறான். அதான் இந்திரியங்கள், பிராணவாயு, ஜீவாத்மா, இது எல்லாத்தையும் சேர்த்து பரமாத்மா கிட்ட அப்படியே மெதுவாக ஒரு ஓய்வு எடுத்து இந்த பரமாத்மாவுடைய மடியில படுத்துட்டு இருக்கும்போது அந்த பரமாத்மா அதை அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே அந்த நாடி மூர்தன்ய நாடியும் பேர் அந்த நாடு வழியா பரமாத்மா அப்படியே வெளியில கொண்டு சேர்க்கிறான் இவாளையெல்லாம். அப்புறம் அந்த ஜீவாத்மாவானவன் அங்க ஒரு சின்ன சரீரம் ஒண்ணு இருக்கு ஜீவாத்மாவுக்கு, அதை பிடித்து கொண்டு ஜீவாத்மாவானவன் அதான் அந்த சரீரம் உள்ளே வருது, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பெயர். அதை வச்சுன்னு ஜீவாத்மாவானவன் கொஞ்சம் ஒவ்வொரு லோகமா அர்ச்சனாதி லோகங்கள்லாம் தாண்டி மேல போறான். இப்ப இதை பத்தி எல்லாம் சொல்லச்சதான் சுவாமி தேசிகன் கதா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல நீ சாதிக்கிறார். எப்போ நீ என்னை கூட்டு கொண்டு போக போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதிரங்க கதா அமானவா அந்த அக்னிமுகா ஆதிவாஹிகா ஸ்தவ புருஷாக அப்படின்னு 85 கடைசி ஸ்லோகம் 3 ஸ்லோகத்தை நம்ம பார்க்கச்ச ஏன் கதா அப்படின்னு சொல்றாருன்னா எப்பொழுதுன்னு ஏன் சொல்றான்னு கேட்டா 2 விஷயம். ஒண்ணு, பின்னாடி நமக்கு நடக்க போற இந்த வைபவங்கள் இருக்குள்ளோ அதெல்லாம் இப்பவே நினைச்சு பார்த்தால் அது ஒரு விதத்துல ஆனந்தமா இருக்கும். ஏன்னா நல்ல வைபவங்கள்லாம் நடக்க போறது. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போனா எப்படி நமக்கு வரவேற்பு நடக்க போகிறது, எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ண போறார், அதெல்லாம் இப்பவே நினைக்கலாமே. அதுக்காக தானே சரணாகதி பண்ணியிருக்கோம். அப்போ அதெல்லாம் இப்பவே நாம நினைச்சு பார்க்கலாமே அப்படின்னு இப்ப அதனுடைய அனுசந்தானம் அப்படிங்கிறது விசேஷமா சொல்லியிருக்காங்க. கதி சிந்தனம் அப்படின்னு பேர் இதுக்கு. அர்ச்சிராதி கதி சிந்தனம், அர்ச்சிராதி எல்லாம் எந்தெந்த வழியில எப்படி எல்லாம் தேவரெல்லாம் கூட்டின்னு போவா அப்படிங்கிறத இப்ப இங்கேருந்தே நாம ஒரு கற்பனையோ ஏதோ ஒண்ணு அதை பண்ணிட்டு இருந்தா அப்போ அதுவும் ஒரு நல்ல பொழுதுபோக்கா இருக்கும்.
சத்தியமான விஷயம் தானே, வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயம் தானே. அன்னைக்கே சொன்னேன், அர்ச்சிராதி கத்தியை பத்தி வேதத்துல பல இடத்துல இருக்கு. அந்த கத்தியாக போனவன் சீவி கொண்ட லோகத்துல போறான்ங்கிறதும் புராணத்துல பல இடத்துல இருக்கு. அச்சிராதிகாம் கதிமி எதிர்ஷீம் விரஜன்னு அப்படின்னு ஸ்மார்த்தாலாம் கூட இந்த விஷயம் ஒத்துருக்கா அத்வைதிகள்லாம். அர்ச்சிராதி கத்தியில போனால் விஷ்ணு லோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஒத்துருக்கா அவளும். அர்ச்சிராதி கத்தியில போனா பிரம்மலோகத்தை அடைவார்கள்னு வேதம் சொல்றது. ஆஹா, அந்த மாதிரி வேதத்துல சொல்லி இருக்கிற விஷயம் நமக்கு நடக்க போற விஷயம். அதை நம்ம இப்ப நினைச்சு பார்த்தா, அனுசந்தானம் பண்ணி பார்த்தா அதுவே ஒரு விதத்துல ரசமாக இருக்கும், போக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டான்னா, இதெல்லாம் பிரமாண சித்தம், ஏதோ ஒரு கற்பனையினால இல்ல. வேதத்துல, இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல எல்லாத்துலயும் பிரமாணமாக சொல்லி இருக்கிற வச்சனங்கள் எல்லாமே. இப்படி எல்லாம் போவார், அப்படி எல்லாம் போவார். நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா அங்க எப்படி எல்லாம் போவார் நம்ம கற்பனை பண்ணி பாக்குறோம் இல்லையோ. நம்ம எப்படி போலாம், அங்க இருக்கோம்லாம் எப்படி வந்து நம்மளை வரவேற்பா அப்படிங்கறத நம்ம கற்பனை பண்றோம் இல்லையோ. அந்த மாதிரியான கற்பனை இல்லை இது. இது வந்து வேதங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு சத்தியமான விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தினால நமக்கு தெரிவிக்கிறது என்ன, முக்கியமான விஷயம் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நாம இதை நினைச்சு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதான் மரணம்ங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது மேற்கொண்டு நல்ல சிரேயஸுக்கு காரணமாக இருக்கிறபடினால அதை எதிர்பார்க்கணும். மிருத்யும் பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவா திதிம் கிருத்தகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவா திதிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருக்கணுமே தவிர அது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறதான் புராணங்கள்லாம் சொல்றான். ஏன்னா மேற்கொண்டு வரவேறது நல்ல விஷயம் தானே அப்படின்னா அப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அதனால முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, ஏதோ மரணம்னா ஏதோ தலை போச்சு கால் போச்சு அப்படின்னு நினைச்சுண்டு அதுக்காக கண்ணாப்பனான் பயந்துலாம் இல்லை. நல்ல விஷயம்தான் நடக்க போறது அப்படிங்கிறத ஒரு இதை என்ன சொல்லலாம், ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்மளை அதுக்கு தயார் பண்ற அப்படின்னு சொல்லலாம். இல்ல சாஸ்திரம் தயார் பண்றது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா ஏதோ பொய்யெல்லாம் சொல்லி தயார் பண்ணல, சத்தியமான விஷயத்தை சொல்லி நம்மளை தயார் பண்ணிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்ரீவைகுண்ட லோகம் வரைக்கும் கிட்ட வரைக்கும் போயாச்சு, அர்ச்சிராதிகத்தை எல்லாம் தாண்டி. அங்க ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அங்க போகச்ச என்ன நடக்க போறது அப்படிங்கிறது இப்ப 86வது ஸ்லோகத்தில் பார்க்க போறோம். லங்கிய விரயா சரியம் லம்பிய சயி சுத்த சப்தமய சோமதனும் கயபங்காலங்காரம் காஹிசி நயசச்ச கிங்கரம் காஹேமம் லங்கித விரஜா சரிதம் லம்பித சதா சுத்த சத்வமய சௌமியதனும் கிருத பிரம்மாலங்காரம் கரிஷ்யசி நதசத்ய கிங்கரம் சதாமாம். நதசத்ய அடியவர்க்கு மெய்யனே, என்னை எப்பொழுது கூட்டு கொண்டு போக போகிறான்னு சொல்றாரு இல்லையா, இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடியவர்க்கு மெய்யனே, நான் எப்போ விரஜா நதியை காண்டி போக போறேன், விரஜா நதியை தாண்டி என்னை எப்பொழுது கூட்டிக் கொண்டு போக போகிறார். தாண்டி போன அந்த இடத்துல ஒரு சுத்த சத்துவமயமான ஒரு சரீரம், அந்த சரீரத்தை எனக்கு எப்பொழுது கொடுக்க போகிறாய். அந்த சரீரத்தை கொடுத்ததும் அல்லாமல் அதுல பிரம்மா அலங்காரம் சொல்லக்கூடிய விசேஷ அலங்காரங்கள்லாம் எப்பொழுது பண்ணி வைக்க போகிறாய். அந்த அலங்காரத்தோடு கூட அந்த சரீரத்தோடு கூட எப்பொழுது உன்னை நான் சேரப்போகிறேன், இதையெல்லாம் எப்பொழுது செய்ய போகிறாய் அப்படிங்கிறார். முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பொழுது செய்ய போகிறாய் அப்படின்னு சொன்னா கட்டாயம் பகவான் பண்ண போறான், அந்த காலம் குறியிடாதோ அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ற. இப்போ இதுல வந்து 3 விஷயம் பிரதானமா இருக்கு. ஒண்ணு விரஜா நதியை தாண்டுகிறான் அப்படின்னு ஒண்ணு, ரெண்டாவது சுத்த சத்துவமயமான ஒரு சரீரம் இவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு, மூணாவது பிரம்மாலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ அலங்காரங்கள் நடக்கின்றன. இதெல்லாம் ஆனப்புறம் அப்ப பெருமாள் கிட்ட போறாங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது. இந்த 3 விஷயம் இருக்கும் இல்லையோ, இந்த 3மே வேதத்துல இருக்கு. வேதத்துல என்ன இருக்குன்னா, சஆகச்சதி விரஜாம் நதீம் தாம் மனசாத்யத்தி அத்யேதி தம் பஞ்சசதானி அக்ஷரசாம் பிரதாவந்தி சதம் ஆலாஹஸ்தாக சதம் அஞ்சனஹஸ்தாக சதம் சூர்ணஹஸ்தாக
சதம் பூஷணஹஸ்தாக சதம் வாசோஹஸ்தாக தம் பிரம்மா அலங்காரேன அலங்குர்வந்தி அப்படின்னு மோட்சத்துக்கு போறவனுக்கு இந்த வைபவங்கள்லாம் நடக்கிறது என்பதாக வேதத்துல சொல்லியிருக்கு. புராணங்கள்லாம் கேட்க வேண்டாம், தாராளமாக சொல்லியிருக்கு. அதனால அந்த விஷயத்தை தான் சொல்றார். இப்போ இதுல முதல்ல சொன்ன விஷயம் லங்கித விரஜா சரிதம். விரஜான்னு ஒரு நதி இருக்கு. ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கும் நம்மளுடைய இந்த பிராகிருத லோகத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நதி. அது நடுவுல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது ஸ்ரீவைகுண்ட லோகத்தை சேர்ந்ததா இல்ல சம்சார லோகத்தை சேர்ந்ததா அப்படின்னு கேட்டா, அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆச்சாரியர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கா. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், அதனுடைய எல்லையில இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்ரீவைகுண்ட லோகத்தின் எல்லையில் இருக்கிறது. எப்பவுமே எல்லையில இருக்குன்னு சொன்னாலே இது இந்த பக்கமா அந்த பக்கமானு சந்தேகம் வந்துடும். எல்லை பிரச்சனை எல்லாம் அதனால தானே வருது, இந்த பக்கமா அந்த பக்கமானு. அதனால விரஜாநதிங்கிறது எல்லையில இருக்கு. இப்ப அதுல என்ன கேள்வின்னு கேட்டான்னா, அது பிராகிருத லோகத்துக்கு இல்லையா ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு இல்லை அப்படின்னு தான் நிறைய ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த விரஜா நதியை தாண்டி தான் இவன் அந்த பக்கம் போகணும். அப்போ சா கச்சதி விரஜாம், அந்த விரஜா நதிக்கு வந்து சேர்றான். அது தம் மனசாத்தியத்தே அத்திய மனசனாலேயே அந்த விரஜா நதியை தாண்டி போகிறான் அப்படின்ற. அந்த விரஜா நதியில கொண்டு வந்து விடுற வரைக்கும் அந்த அர்ச்சிராதிகதி உண்டு. அர்ச்சிராதிகத்தியில கடைசியில இருக்கிறவர் அமானவ புருஷன் பெயர், வித்யுத் புருஷன் அப்படின்னு சொல்லுவா. அவர் தான் கையை பிடிச்சுட்டு அழிச்சுட்டு வர. அவர் நேரம் இந்த விரஜா நதி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அதோட அவர் காரியம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் நாம பார்த்துக்கணும் அப்படின்னு அதை அதோட விட்டுடுற அவர். இவர்கள்லாம் தேவர்கள் தானே, அதனால அவர்கள் அவ அந்த இலையை தாண்டி அவளாலையும் சட்டம் வந்துட முடியாது. அதுல இந்த அமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டவர் வித்யுத் புருஷன். அவர் இந்த தேவர்கள்ல ஒருத்தரா நித்திய சூரியாங்கிறதுல கூட மதபேதம் இருக்கு, ஒருத்தர் ஒண்ணுன்னு சொல்றா. எப்படி ஆனாலும் அவர் விரஜாநதி வரைக்கும் தான் அவர் வர, அதுக்கு மேல அவர் வர்றது கிடையாது. விரஜாநதிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நதி. வீரஜா அப்படின்னா ரஜோகுணம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அழுக்கு இல்லாததுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் உண்டு அதுக்கு. கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாத சுத்தமான நதி. அது மட்டும் இல்லாமல் ரஜோகுணம் இல்லாதது. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த பிராகிருத லோகத்துல எல்லாத்துக்குமே சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த குணங்கள்லாம் கலந்துருக்கும். ஆனா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ரஜஸ் தமஸ் எல்லாம் கிடையாது, சத்வம் மட்டும்தான் உண்டு. சுத்த சத்வமயம் அப்படின்னு பெயர். ரோல்யோ சுத்த சத்வம் தான் பெயர் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கே. வெறும் சத்வம் மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி விரஜா நதியிலையும் ரஜஸ் தமஸ் இதெல்லாம் கிடையாதான், சத்வம் மட்டும்தான் உண்டு. ரஜஸே கிடையாதுன்னா தமஸ் இங்க வரப்போகுது. அதனால்தான் வீரஜா அப்படின்னு. ரஜஸே கிடையாது, தமசுங்கிறது வரவே வராது, வெறும் சத்துவம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இடம். இப்ப நமக்கு பூலோகத்துல இங்க நாம அனுபவிக்கிற விஷயங்கள், இங்க ஒரு நதியில குளிக்கிறோமோ, இல்ல நாம ஏதாவது பழம் சாப்பிட்றோமோ, இல்ல நம்ம சரீரமோ, இல்ல நம்ம இந்திரியமோ, இந்த அச்சேதனை எதை எடுத்தாலுமே சத்துவம் ரஜஸ் தமசு கலந்துருக்கும் இதுல. அதனால என்ன, அதுல கலந்துருந்தா என்ன கேட்டா அதனுடைய எஃபெக்ட் நமக்கு உண்டு. அதுல இருக்குன்னா இருந்தா இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அது இருந்தா அதனுடைய எஃபெக்ட் நமக்கு வரும். அது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு சத்வகுணம் இருக்கும் இல்லையோ, அதனுடைய எஃபெக்டா நமக்கு ஞானம் வரும். ரஜோகுணம் இருந்தா பிரவೃತ್ತಿ வரும். தமோ குணத்தினுடைய எஃபெக்டாக நமக்கு தூக்கம் வரும். இப்ப நம்ம சரீரத்திலேயே, இந்த சரீரத்திலேயே சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கு. இப்போ சத்துவகுணம் இருக்கிறபடினால்தான் நமக்கு இந்த சரீரத்துல ஞானங்கள்லாம் வருது. ரஜோகுணம் இருக்கிறபடினால்தான் செயல்பாடெல்லாம் வருது. தமோ குணம் இருக்கிறபடினால்தான் தூக்கம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் உண்டா. இந்திரியங்கள்லயும் அப்படிதான். இந்திரியங்கள்லயும் சத்துவகுணம் இருக்கிறபடினால்தான் ஞானம் வருது. ரஜோகுணம் இருக்கிறபடினால்தான் ஆசை முதலானதெல்லாம் வருது. தமோ குணம் இருக்கிறபடினால்தான் கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் வருது. இப்படி எல்லாம் இருக்கு. அதான் மனசு சொல்றாங்க. இன்னொரு துஷ்டத்தனமான எண்ணங்கள் அதெல்லாம் வருது. விபரீதமான எண்ணங்கள் இதெல்லாம் வருது தமோ குணத்தினால. ஆக அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஆகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம உபயோகிக்கிற ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் இந்த மாதிரி சத்துவம் ரஜஸ் தமசு எல்லாம் கலந்து இந்த மூணு சேர்த்து நம்மளை படுத்தி அதுக்கு வசப்படுத்தி நம்ம அதெல்லாம் மீறி நடக்க முடியாது. ஏன்னா அதனுடைய சுபாவத்தை காமிக்கத்தான் காமிக்கும். அப்போ சத்துவமா ஒரு சத்துவகுணத்துவமா இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டு
சத்துவகுணம் இருக்கிற பெரியவாளோட பழகிண்டு சாத்விகமான வஸ்துக்களை எல்லாம் கூட சேர்த்து வச்சுண்டு இப்படி எல்லாம் இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் நல்ல ஞானங்கள்லாம் வரும் அப்படிலாம் இருக்கு. ஆனா இப்ப என்ன கேட்டா விரஜா நதியில இதெல்லாம் கிடையாது. அங்க வெறும் சத்துவகுணம் மட்டும்தான் உண்டு. ஏன்னா சீவிகண்டத்துக்கு போயாச்சுன்னா ரஜஸ்தமஸ் குணங்கள்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் விரஜான் பெயர். அந்த விரஜா நதிக்கு இவன் போகிறான் அப்படிங்கிறதே அழகா சொல்றது. ச ஆகச்சதி விரஜாம் நதி, இந்த மாதிரி ஒரு நதி கிடையாதான் இங்க. அப்படிப்பட்ட ஒரு நதி அது, அங்க போகிறான் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. விரஜா நதிக்கு உதாரணமா தான் காவேரியை சொல்லுவா ஸ்ரீரங்கத்துல. ஏன்னா ஸ்ரீரங்கமே காவேரி, ஸ்ரீரங்கமே வைகுண்ட லோகம். காவேரி நதிங்கிறது ஸ்ரீரங்கத்துக்கு எல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு 4 பக்கம் எல்லை காவேரிங்கிறது. குறிப்பா 2 பக்கம், தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் இப்பவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் போனா மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் கூட இருக்கும். மொத்தமா ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு ஸ்வேத தீபம் தானே சொல்றாங்க. நதிக்குள்ளதான் அந்த ஊரே இருக்கு. அப்ப இந்த ஸ்ரீரங்கத்துக்கு எல்லை இப்பவும் அப்படிதான். ஸ்ரீரங்கத்துக்கு எல்லை காவேரி. காவேரியை தாண்டி தான் அந்த பக்கம் சில கிராமங்கள், நொச்சியம் முதலான கிராமங்கள் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் காவேரியை தாண்டி வந்தா திருச்சி டவுன், அதுக்கப்புறம் உறையூர் முதலானதெல்லாம் இந்த பக்கம் இருக்கு. அப்படின்னா அந்த பக்கம் ஜீயர்புரம் பெருமாள் எழுற காவேரி தாண்டி இப்படி எல்லாம் இருக்கு. அதனால அந்த காவேரி நதிக்குள்ள ஸ்ரீரங்கம் இருக்கு. அதனால ஸ்ரீரங்கம் தான் பூலோக வைகுண்டம், அந்த காவேரி தான் விரஜா. ஸ்ரீரங்கத்தில் அந்த ரங்கநாதன் இருக்க, அதுக்கு விமானத்துல பரவாசுதேவன் பெருமாள் இருக்க. அதனால சாட்சாத் சீவைகுண்டநாதன் அந்த பரவாசுதேவன் இருக்க. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் அப்படிலாம் சொல்லி ஸ்லோகங்கள்லாம் புராணங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அதுல இன்னொரு அழகான உத்துமை என்ன கேட்டா, இந்த காவேரி நதி ஸ்ரீரங்கத்துல ரொம்ப சொச்சமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சொச்சமா இருக்கும். அந்த மாதிரி சொச்ச ஜலத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவு சொச்சமா இருக்கும். கீழே மணல்ல பைசா போட்டா, மணல்ல சின்னதா ஏதாவது ஒரு வெள்ளையா ஏதாவது இருந்தா அது கூட தெரியும் நமக்கு. தென்திரு காவேரி கூட அங்க அந்த பக்கம் டவுன் இருக்க அப்படினால கலங்கி இருக்கும் சில சமயம். ஆனா வடக்கு பக்கம் காவேரியில வடதிரு காவேரின்னு சொல்லுவா, அது எப்பவுமே ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்பெல்லாம் கொஞ்சம் ஜலமே தள்ளி போயிடுத்து, அந்த பக்கம் போயிடுத்து முதலான பிரச்சனை எல்லாம் இப்ப இருக்கு. அது சின்ன வயசுல பார்த்தது வச்சுன்னு சொல்றேன், இன்னொருத்தர் சொன்னதை வச்சுன்னு சொல்லலை. சின்ன வயசு மொத்தமாக அங்கேதான் அங்கே இருக்கும்போது அதுல இந்த 2 விஷயமும் நம்ம நன்னா கவனிக்கலாம். முதல் விஷயம் என்ன கேட்டான்னா, ரொம்ப ரொம்ப சொச்சமாக எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்கும். 2வது விஷயம் என்ன கேட்டா, உண்மையிலேயே ரஜஸ்தமஸ் குணம் கிடையாது காவேரி போன. ஏன்னா காவேரியில ஸ்நானம் பண்ண சத்துவகுணம் தான் வரும். குளிக்க 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 அது எங்க தோப்பனார் கூட அடிக்கடி சொல்வார், ஜுரத்தோட காவேரியில குளிச்சா கூட அந்த ஜுரம் சரியாகவே தவிர ஜுரம் அதிகமாகாது இல்லை. ஜுரத்தோட அப்படி போய் ஸ்நானம் பண்ணா கூட ஜுரம் சரியாகவே தவிர அதிகமாகாது அப்படின்வார். ஏன்னு கேட்டான்னா அது அப்படிப்பட்ட ஒரு விசேஷம். புண்ணிய நதி அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அதுக்குன்னு சில விசேஷங்கள் ஒவ்வொரு நதிக்கும் இருக்கும். அந்த மாதிரி கங்கையில் புனிதமாய காவிரின்னு ஆழ்வார்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப புண்ணியமானது அப்படிலாம் இருக்கு. அந்த விரஜா நதிக்கு உதாரணமாக இப்ப நம்ம ஓரளவு எடுத்துக்கணும்னா இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நதி. அப்படிப்பட்ட விரஜா நதிக்கு வரான் அவன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வேதத்துல தம் மனசைவ அத்தியேதி, அந்த விரஜா நதியை தாண்டி போறான். அப்படின்னு எப்படி தாண்டி போறான்? நீச்சல் தெரிஞ்சாதான் தாண்டி போக முடியும்னா மனசைவ அத்தியேதி, சங்கல்பத்தினாலேயே தாண்டி போறான் அப்படின்னு இருக்கு. நான் இந்த தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னா உடனே அந்த பக்கம் போயிடுவான். அவன் நினைச்சா போதும். ஏன்னா இப்பவே அவன் சத்திய சங்கல்பம் மாதிரி இப்ப சங்கல்பிச்சாலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம சங்கல்பிச்சா நடக்க மாட்டேங்கிறது. ஏன்னா கர்மம் நம்மளை தடுக்கிறது. இது நடக்கணும்னா நமக்கு நடக்காது. ஆனா அங்க கர்மாவெல்லாம் போட்டு சொல்லியும். அதனால கிட்டத்தட்ட விரஜா நதி அப்படியே தாண்டி அந்த பக்கம் போகலான்னு நினைச்சான்னா உடனே அவன் தாண்டி அந்த பக்கம் போயிட முடியும். அதனால சங்கல்பத்தினாலேயே தாண்டி விரஜா நதியை தாண்டி அந்த பக்கம் இவன் போயிட முடியும். அவன் போய்விடுவான் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் வேதமே சொல்றது. அதனாலதான் லங்கித விரஜா சரிதம் அப்படிங்கிற, விரஜா நதியை தாண்டி என்னை எப்ப கொண்டு போக போகிறாய் அப்படிங்கிற முதல் விஷயம். இதுக்கு நடுவுல இங்கிருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு விரஜா நதி வரைக்கும் போயிட்டு அதை தாண்டியே போனோம். அங்க ஒரு தீர்த்தமாடிட்டு அழகாக விரஜா நதியில தீர்த்தமாடிட்டு போகக்கூடாதா? ஏன்னா அது புண்ணிய நதி. இங்கே காவேரி புண்ணிய நதினா சீவைகுண்ட லோகத்து புண்ணிய நதி அது. அந்த நதியில தீர்த்தமாடி நம்ம பாப்பம் போகணுங்களா? வேண்டாம். அது ஒரு பகவத் அனுபவம் தானே. விரஜா நதியில தீர்த்தம் வர்றதே பகவத் அனுபவம். எப்படியானா யமுனா நதியில தீர்த்தம் வர்றதே ஸ்ரீகிருஷ்ண அனுபவமும், காவேரியில தீர்த்தம் வர்றதே ஸ்ரீ ரங்கநாத அனுபவமும், அது மாதிரி விரஜா நதியில தீர்த்தம் வர்றதே ஒரு பகவத் அனுபவம் தானே. அப்ப ஆச்சரியமா விரஜா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு போலாமே அப்படின்னா தாராளமா உண்டு.
அது வேதத்துல ஸ்பஷ்டமா இந்த இடத்துல சொல்லாட்டா கூட அது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. அங்க ஸ்நானம் பண்ணிட்டு தாண்டி போறான்னு சொல்லியிருக்கு. மனசுனாலே தாண்டி போறான். ஸ்நானம் பண்ணாம போறான்னு இல்லை, அப்போ ஸ்நானம் பண்ணிட்டு தான் போறான், அப்படிதான் அர்த்தம். அது சுவாமி தேசிகனும் அந்த பரமபத சோபானத்தில் சாதிச்சிருக்க, நடாதூர் அம்மாளும் சாதிச்சிருக்க. சுரசிந்து சிந்துவா புழுதகான்னு வரும், அதுல போய் நன்னா முழுகி எழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் போறான். ஆனா வேதத்துல சொல்லலையே அப்படின்னா, சாகச்சதி விரதாம் நதின்னு சொல்லும்போது விரதா நதிக்கு போறான்னா அப்பவே ஸ்நானம் பண்ணிட்டு போறான் தான் அர்த்தம். நான் காவேரிக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்றான் பையன், போனா குளிக்க போறான் தான் அர்த்தம். நான் காவேரிக்கு போயிட்டு வரேன்னா நான் காவேரிக்கு போயிட்டு வெறும் வேடிக்கை பார்த்துட்டு வரேன்னு அர்த்தம். வேடிக்கை பார்க்கறதுக்கு காவேரிக்கு போவேன். காவேரிக்கு போறான் அப்படின்னு சொன்னாலே அப்ப குளிச்சுட்டு வரான் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கே காவேரிக்கு போறேன்னு சொன்னா குளிக்க போறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி விரதா நதிக்கு போனார். இந்த விரதா நதியை எதுக்காக இங்க மென்ஷன் பண்ணுவானே வேதத்துல, ச ஆகச்சதி விரதாம் நதின்னு விரதா நதி எதுக்காக இங்க குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அதுல ஸ்நானம் பண்றாங்க. அவன் விரதா நதிக்கு போறான் அப்படின்னா குளிச்சான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கே அது இல்லாம குளிக்காம போனாங்கிற அர்த்தம் கிடைக்காது இல்லையா. வெறும போயிட்டு வரான் அப்படின்னா நதிக்கெல்லாம் வெறுமையா போயிட்டு வருவான். அதனால ஸ்நானம் பண்றான் தான் அர்த்தம், விவக்ஷிதம். வேதத்திலேயே அந்த அர்த்தம் தான் தாற்பயம். விரதா நதிக்கு போறான்னா அங்க போய் ஸ்நானம் பண்றான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கே. அப்புறம் அங்க தாண்டி போகச்ச இதுக்காக அவன் பிரயாசப்பட வேண்டாம். அவன் ஏன்னா சத்திய சங்கல்பன் ஆயிடுறான். என்ன சங்கல்பம் பண்ணாலும் நடக்கும். அதனால மனசுனாலேயே அவன் பட்டு அந்த பக்கம் போயிடும். விரதா நதிங்கிறது பெரிய நதியா இருக்கலாம். அப்ப இதை தாண்டி போறான்னா இவன் என்ன பிரயாசப்படுறான்னு யாராவது அர்ச்சிராதிக்கு எது ஐஷன் போறவா மாதிரி விரதா நதியை தாண்டி அந்த பக்கம் ஐஷன் போறவா யாராவது இருக்காளா, இல்ல ஓடக்காரர்கள் அப்படின்னு யாராவது ஓடத்துல ஐஷன் போறாளா அப்படிலாம் கேட்க வேண்டாம். அது வேத ஸ்பஷ்டமா சொல்றது. மனசா சரி. அங்க போன புறம் ரெண்டாவது என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, லம்பிய சதா சுத்த சத்வமய சௌமியதனு. வேதாந்தியை தாண்டி அந்த பக்கம் போன உடனே அங்க ஒரு ஆச்சரியமான திவ்யமான ஒரு சரீரம் ஒண்ணு கிடைக்கிறது. உனக்கு ஒரு உடம்பு ஒண்ணு கிடைக்கிறது. இப்போ நமக்கு உடம்பு இருக்கு இல்லையோ, அந்த மாதிரி அங்க ஒரு உடம்பு கிடைக்கிறது. இப்ப நடுவுல இருக்கிற காலத்துல பெரிய சரீரம்னு இல்லை அவனுக்கு. வெறும் சூக்ம சரீரத்தோட போனான்னு தானே சொன்னேன். சின்னதா சூக்மம் ஒரு சரீரம் பெயருக்கு வச்சிருந்து எறும்பு கொசு மாதிரி ஒரு சரீரத்தை வச்சிருந்து தான் போயிருந்தான் இவன். ஆனா அந்த விரதா நதியில ஸ்நானம் பண்ணா உடனே பட்டுன்னு பார்த்தான்னா அங்க ஒரு அழகான ஒரு சரீரம் கிடைக்கிறது. அந்த சரீரத்தை பத்தி சொல்லணும்னா, ஒண்ணு சதா சுத்த சத்வமய சௌமிய. சௌமியனா அழகான அர்த்தம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சரீரம். ரெண்டாவது சுத்த சத்வமய அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரஜஸ் தமஸ் எல்லாம் கலக்காமல் வெறும் சத்வ மாத்திரம் இருக்கக்கூடிய சுத்த, அதுதான் சுத்த சத்வம் பேரு. சுத்த சத்வம்னா ரஜஸ் தமஸ் எல்லாம் கலக்காத சத்வம் அர்த்தம். அதாவது இயற்கையாவே ரஜஸ் தமஸ் இல்லாத சத்வம் அர்த்தம். அதாவது இப்ப நமக்கு சத்வம் ரஜஸ் தமஸ் எல்லாம் இருக்கு. இதுல ரஜஸ் தமஸ் எடுத்துட்டு சத்வம் மாத்திரம் வச்சான் அப்படி இல்லை. டிவி கொண்ட லோகத்துல போனா என்னைக்குமே ரஜஸ் தமஸே கிடையாது. நன்னா பாத்திரம் அழுக்கா இருந்தது, அதுக்கப்புறம் நன்னா தேய்ச்சிட்டு அழுக்க போயிடுது, அந்த மாதிரி கிடையாது. அழுக்கே முதல்ல இருந்தே கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா பாத்திரம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சரீரம் அது. ஈவி மன்றத்துல சுத்த சத்துவம் இருக்குன்னா அப்ப சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சொல்ற, இந்த பிராகிருத லோகத்துல சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கு. ஈவி கொண்ட லோகத்துக்கு போனா அதுல இருக்க ரஜஸ் தமஸ் போயிடுறது, சுத்த சத்துவம் மாத்திரம் கீப்பப்பாக அது இருக்கு அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. ரெண்டு பாத்திரம் இருக்கு, அது ரெண்டு விதமான பதார்த்தங்கள் இருக்கு. பிராகிருத லோகத்துல சத்துவம் ரஜஸ் தமஸ் கலந்ததா இருக்கு. சீவைகொண்ட லோகத்துல சத்வமயமாவே அனாதியாவே ரஜஸ் தமஸ்னா என்னன்னே தெரியாமல் அங்க கலக்காத சத்துவம் அப்படி மட்டும் இல்ல, ஒரு நாளே ரஜஸ் தத்துவம் அந்த பதார்த்தம் ஒரு சரீரம். சரீரமும் அந்த மாதிரி சுத்தமயமான ஒரு சரீரம் அப்படின்னு ஒண்ணு அங்க கிடைக்கிறது. சதா சதானா எப்பொழுதுமே, அதுதான் சதான்னு போடுறது. கொஞ்ச நாள் சத்துவம் இருக்கும், கொஞ்ச நாள் ரஜஸ் இருக்கும், அப்படிலாம் கிடையாது.
எப்பவுமே சுத்த சத்துவமயம் தான், வேற கிடையவே கிடையாது. அந்த சீவைகுண்ட லோகத்துக்கு போனப்புறம் அங்கிருந்து ஒருத்தான் சில சமயம் இங்க வந்தா வச்சுக்கோங்க, இந்த லோகத்துல பெருமாள் சேவிக்கணும் வரான். சீவைகுண்ட லோகத்திலேருந்து முக்தர்கள்லாம் திருமலைக்கு வந்து பெருமாள் சேவிக்கணும் வருவாளாம் திருவேங்கடமலைக்கு. அந்த மாதிரி வந்தா கூட அவன் அந்த சுத்த சத்துவமான சரீரத்தோட தான் வருவான். இங்க வந்து இங்க வேற சரீரம் எடுத்துப்பாங்கிறதுலாம் கிடையாது. அதனாலதான் சதான்னு போட்டிருக்கேன். என்ன ஆனாலும் சுத்த சத்துவமயமான சரீரம் தான் இருக்கும். வேணும்னா அந்த சரீரம் இல்லாம இருக்கலாம், சரீரமே வேண்டாம் எனக்குன்னு விட்டு இருக்கலாம். ஆனால் சரீரம் எடுத்தால் அது எப்பவுமே சுத்த சத்துவமயத்தை தான் இருக்கும் சீவைகுண்ட லோகத்துல. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை பரமாத்மா இவனுக்கு கொடுக்கிற. அங்க போனவனே பட்டுன்னு பார்த்தா கை கால்லாம் முளைச்சிடுறது. சுத்த சத்துவமயமான சரீரம், 4 கை இருக்கும், சங்க சக்கரத்தோடு கூட 4 கையோடு கூட திருமண் காப்போடு கூட இருக்கக்கூடிய ஒரு சரீரம் என்ன வச்சுக்க. லம்பித சதா சுத்த சத்வமய சௌமியதனும், அழகா சௌமியன் வேற போட்ட பாருங்க, அழகான ஒரு சரீரம். ஏன்னு கேட்டா பெருமாளை சேவிக்க போறோம் இல்லையோ, பெருமாள் சேவிக்க போச்சு எப்பவுமே அழகா இருக்கணும். நம்மளே கோயிலுக்கு போனா பெருமாள் சேவிக்க போறோம்னா நல்ல சரீரத்துல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அழகாக தான் போனோம். அழுது வடிஞ்சுன்னு தூங்கு வடிஞ்சுன்னு குளிக்காம அழுக்காக இருந்துன்னு அப்படிலாம் போகக்கூடாது. கூடிய வரைக்கும் சரீரத்துக்கு என்ன அலங்காரங்கள் பண்ணமோ, அலங்காரம்னா என்னன்னு பின்னாடி வரப்போகுது. அதாவது சரீரத்தை எந்த அளவு சுத்தமா வச்சுக்கணுமோ அந்த அளவு சுத்தமா வச்சுட்டு, எந்த அளவு அழகா வச்சுக்கணுமோ அந்த அளவு அழகா வச்சுட்டு தான் பெருமாள் கிட்ட போகணும். சீவிகண்ட லோகம் போறான் இல்லையா, அப்ப அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரீரத்தை அந்த பெருமாளே கொடுத்துடுற நமக்கு. அதை நீ எப்பொழுது கொடுக்க போகிறாய் அப்படின்னா இந்த உபனிஷத்துல சொல்லச்ச அங்க ஒரு சுத்த சத்துவமயமான சரீரம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லல. அங்க அந்த விஷயம் சொல்ல காணும் அந்த இடத்துல. அது வேற இடத்துல இருக்கு. ச ஏகதா பவதி, திரிதா பவதி, பஞ்சதா பவத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு சரீரம் தான் இல்லையாம். வேணும்னா 1, 3, 5, 7 எத்தனை சரீரம் எடுத்துக்கலாம். இவன் பல கைகரியம் பண்ணணும், பல சரீரம் வேணும்னா இவனே இவனுடைய சங்கல்பத்தினாலே எடுத்துக்கலாம்னு. அதனால வேதத்துல வேற இடத்துல சொல்லியிருக்கு. இந்த சீவைகுண்ட லோகத்தை பத்தி சொல்றது இந்த இடத்துல சொல்ல காணுமே அப்படின்னா, இங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு. அவனை அலங்காரம் செய்கிறார்கள் அடுத்த விஷயம். அவனுக்கு அலங்காரங்கள்லாம் செய்கிறார்கள் சொல்றது. இப்ப அலங்காரங்கள் செய்கிறார்கள் சொன்னா சரீரம் இருந்தாதானே அலங்காரம் பண்ண முடியும். சரீரம் இல்லாத ஆத்மாவுக்கு அலங்காரம் பண்ண முடியும். நல்ல மாலை போட்டு நல்ல வஸ்திரங்கள் கொடுத்து அலங்காரம் பண்ணுகிறார்கள்னு வருது. அப்ப அதனாலேயே சரீரம் அவனுக்கு புதுசா ஒரு சரீரம் கிடைக்கிறதுங்கிறது அண்டர்ஸ்டுடார். என்ன அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா அப்ப சரீரம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அவருக்கு மாலையெல்லாம் போட்டு கௌரவிச்சோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தன் கேட்டான், என்னது மாலையெல்லாம் போட்டு கௌரவிச்சீங்களா, அப்ப அவர் அங்க வந்தாரா என்ன அப்படின்னா, ஏண்டா முட்டாளே, வந்தாதானே கௌரவிக்க முடியும், வராமைய மாலையை போட முடியும் அவருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாத. அப்ப சரீரம் அதனால தானா கிடைக்கிற அர்த்தம் அந்த சரீரம் சுத்த சத்துவமயமான திவ்யமான சௌமியமான ஒரு சரீரம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 3வது விஷயம் பிரம்மாகாரம். அடுத்து அவனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த ரூபத்தில் இருக்கிறவன். அலங்காரத்துக்கு பிரம்மாலங்காரம் அப்படின்னு பெருமாள் அந்த மாதிரி சொல்லணும். இதை அலங்காரம் பண்றேன்னா இன்னைக்கு பியூட்டி பார்லர் எல்லாம் போய் அலங்காரம் பண்ணிட்டு தானே அங்கங்க எல்லாரும் வெளியில போறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல இங்க எல்லாம் போனோம்னா அந்த மாதிரி யாரோ அலங்காரம் பண்ணிருக்கிறா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன கேட்டான்னா பிரம்மாலங்காரம் அப்படின்னு சொல்றது. இது விசேஷமான ஒரு அலங்காரம். இது சாதாரணமான முதலே சொன்ன மாதிரி இந்த சத்வரஜஸ் தமசெல்லாம் வச்சுட்டு பண்ற அலங்காரம் இல்லை. சுத்த சத்துவமயமா வச்சுன்னு பண்ற அலங்காரம். அந்த மாதிரியான வஸ்துக்கள்லாம் வச்சுட்டு இந்த சரீரத்துக்கு அலங்காரம் பண்றாங்க. அலங்காரம் பண்றான்னா என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, சதம் மாலாஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, சதம் பூஷணஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக. இது கணக்கு பண்ணி சொல்றது 100 பேர் அப்படின்னு. கையில மாலையை வச்சுட்டு 100 பேர் இருக்கலாம். கையில நல்லா அஞ்சனஹஸ்தாக, அஞ்சனங்கள் அதாவது மை இடுறது முதலானதெல்லாம் வச்சுட்டு 100 பேர் இருக்கா. சதம் சூர்ணஹஸ்தாக, நல்ல வாசனை திரவியங்கள் சூர்ணங்கள் சந்தனம்
இதெல்லாம் வச்சிருந்து ஒரு 100 பேர் இருக்கா. சதம் பூஷணஹஸ்தாக, நல்ல திருவாபரணங்கள்லாம் வச்சு 100 பேர் இருக்கா. சதம் வாசோஹஸ்தாக, நல்ல வஸ்திரங்கள்லாம் வச்சிருந்து 100 பேர் இருக்கா. தலைகீழ் வச்சுக்கணும். அதான் வஸ்திரங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் பூஷணங்கள், அதுக்கப்புறம் சூர்ணங்கள், அதுக்கப்புறம் அஞ்சனங்கள், அதுக்கப்புறம் மாலைகள், அப்படின்னு இப்படி வேணா வச்சுக்கலாம். சதம் சதம் சொல்ற மொத்தமா 500 ஆறுது. தம் பஞ்சசதானி 500 பேர்னு சொல்றான். அதான் இதுக்காக பெருமாள் நியமிச்சிருக்கா போல இருக்கு. ஒரு 500 பேர் அப்பாயின்மெண்ட் இருக்கா போல இருக்கு. யார் சிவகுண்டத்துக்கு வந்தாலும் அவளை அலங்காரம் பண்ணி கூட்டுண்டு வரணும் என்பதற்காக. தம் பஞ்சசதானி அப்சரசாம் பிரதாவந்தி, எல்லாருமே அப்சர ஸ்திரீகள். அப்சர ஸ்திரீகள்னா தேவலோகத்துல இருக்கிற சில பெண்களுக்கு அப்சர ஸ்திரீகள் பேர். அந்த மாதிரி இல்லை, சீவைகுண்ட லோகத்துல இருக்கிற அப்சர ஸ்திரீகள் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, ஒரு பெண்களா இருந்தாதான் அலங்காரங்கிறது இப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிறதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். அதனால சீவைகுண்ட லோகத்துல ஆண் பெண் வித்தியாசங்கள்லாம் கிடையாது. இருந்தா கூட பெருமாள் என்ன பண்ற, அவளுக்கு பெண்களாக அவளுக்கு ரூபம் கொடுத்து, அவளுக்கு அந்த மனோபாவத்தையும் கொடுத்து, நீங்க போய் அலங்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. அதனால அவ இவனுக்கு விசேஷமாக அலங்காரங்கள்லாம் பண்றான். பார்க்கச்ச அப்படி பார்க்கணும் அப்படி பெருமாளுக்கு எண்ணம். இவன் ஏதோ அழுக்கு மூட்டையா அந்த சாதாரண வஸ்திரத்தோடு கூட பிராகிருத்தமான சரீரத்தோடு வரக்கூடாது. இவன் விசேஷமா வரணும் அப்படின்னு பெருமாளுக்கு எண்ணம் போல இருக்கு. அதனால நம்ம கிட்ட வரைச்சா நன்னா வரட்டுமே அப்படின்ட்டு. குழந்தை பிறந்ததுன்னா அது அப்படியே டாக்டர் கையில கொடுக்க மாட்டான். நர்ஸு கூட்டு அதை குளிப்பாட்டி வச்சு அதை தொடச்சி விட்டு அப்படியே புதுசா பூத்த ரோஜா பூ மாதிரி இருக்கும், அப்படிதான் கொண்டு வந்து கொடுப்பான். இன்னொரு வைதிகமான உதாரணம் சொல்லணும்னா, ஸ்ரீராமன் பெருமாள் ராவண சம்ஹாரம் ஆன உடனே சீதாதேவி அழிச்சுன்னு வரணும்னு சொல்ற. ஆஞ்சநேயர் அனுப்புற சீதாதேவி கிட்ட போய் விஷயத்தை சொல்லி அவர் அழிச்சுன்னு வரணும் அப்படின்னு. ஆஞ்சநேயர் மெதுவா போய் சீதாதேவி கிட்ட ஜெய ஜெயி பவான்னு சொல்லி இந்த மாதிரி ஜெயிச்சாச்சு, ராவண சம்ஹாரங்கள்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ சீதாதேவி எதுவுமே பேசல. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறதுன்னு கேட்கறாரு. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு நல்ல பரிச்சயம் உண்டு சீதாதேவியோட. ஏற்கனவே முன்னாடி நன்னா போயிட்டு நன்னா பேசிட்டு வந்திருக்கார். இவர் தான் நன்னா தெரியும். அதனால ஏன் பேச மாட்டேங்கிறீர் அப்படின்னா, அவருக்கு பேசுறதுக்கு வாக்கு இல்லை. ஏன்னா இந்த நாளுக்காக தான் 10 மாசமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். 300 நாளா பண்ற தபஸ். அந்த தபஸனுடைய பலம் இப்ப கிடைக்கும் போது வாயில வார்த்தை இல்லை. அதனால சரி, அடுத்தது என்னன்னு கேட்டா பெருமாளை பார்க்கணும். அப்போ பெருமாள் நன்னா ஸ்நானம் பண்ணி புது வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார். அப்ப சீதாதேவி சொல்ற, அஸ்நாதா திரஷ்டுமிச்சாமி, நான் இப்படியே போய் பார்க்கணும் அவரை அப்படின்னு. இப்ப எப்படி இருக்கன்னா, மல்லிதமான வஸ்திரம், ஆபரணங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எடுத்து வச்சு கையில் இருக்க 1-2 ஆபரணங்கள்லாம் கூட கையில் எடுத்து வச்சிருக்காரு பக்கத்துல. தலை விரிக்கோளம் கிட்டத்தட்ட ரொம்ப சுக்ஷாமா அப்படிலாம் ஒரு ராமாயணத்துல பசியினாலே வாடின ஒரு சரீரம், இந்த மாதிரிலாம் இருக்கு. மலினமான வஸ்திரம், மலினமான தேகம், இந்த மாதிரி இந்த வேஷத்தோடயே பார்க்கணும். ஏன்னு கேட்டா, அவரை பிரிஞ்சு இவர் எவ்வளவு துக்கத்துல இருந்தாருங்கிறது இந்த திருமேனியை பார்த்தாலே தெரியும். ஆஞ்சநேயருக்கு தெரியும், ஆனா மற்ற பேருக்குலாம் தெரியாது இல்லையா? குறிப்பா பெருமாளுக்கு தெரியாது. சீதாதேவி எப்படி இருக்காருங்கிறது ஆஞ்சநேயர் சொல்லிதான் பெருமாளுக்கு தெரியும், இல்லாட்டா அவருக்கு தெரியாது. இப்ப நான் அஷ்னாதா, நான் இப்படியே போய் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஆஞ்சநேயர் சொன்னார், இல்ல பெருமாள் இப்படி சொன்னார், குளிச்சுட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதோட நிறுத்திட்டு அதிகமா பேசக்கூடாது. ஏன்னா அவர் சொன்னதை சொல்லணும், அவ்வளவுதான். பெருமாள் இப்படி திருவிழப்பட்டிருக்கார், ரொம்ப சுத்தமாக வரணும்னு திருவிழப்பட்டு. அப்படி என்ன சரின்னு. அதுக்கப்புறம் சீதா பிராட்டியும் நல்ல மங்கள ஸ்நானங்கள் பண்ணி, நல்ல விபீஷனோட ஸ்திரீகள்லாம் நிறைய பேர் இருக்கா. அதாவது அந்த அரண்மனை விபீஷனுடைய அரண்மனை ஆயிடுச்சு, அங்க நிறைய நல்லவாள்லாம் இருக்கா. அவெல்லாம் சீதாதேவிக்கு நல்லா ஸ்நானம் பண்ணி வச்சு அலங்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் தான் பெருமாளை பார்க்க. எதுக்காக சொல்றேன்னா, துக்கமயமான சரீரத்தோடு கூட நம்மளை பார்க்கறதுக்கு பெருமாளே ஆசைப்படாது. நல்ல சந்தோஷமயமான சரீரத்தோட பார்க்கணும், சத்வமயமான சரீரத்தோட பார்க்கணும்னா பெருமாளே ஆசைப்படுற. அதனால்தான் முதல்ல நீங்க ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி, என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி வாசல்லையே இந்த கழட்டிக்கு
நல்ல சரீரத்தை எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிருக்க. அதுவும் நல்ல அலங்காரத்தோட வாங்கோ அப்படிங்கிற அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கார் அப்படின்னு. அதுக்கு பிரம்மாலங்காரம்னு பெயர் வச்சு பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தி, பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவாளோ அப்படி அலங்காரம் பண்றாளாம். இதுதான் பெருமாளுக்கு சாத்துமுடி சாத்திர மாதிரின்னு சொன்னேன். இதுதான் ஏன்னா அவளை ஸ்ரீவேந்திர லோகத்திற்கா பெருமாளுக்கே அலங்காரம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருக்கும் அவள். அதனால அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் தான் இப்ப இவனுக்கும் அலங்காரம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு. அதனால அப்படி அலங்காரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளை போய் சேவிக்கணும். அதனால்தான் கதா இந்த அலங்காரங்கள்லாம் எப்ப பண்ணி வைக்க போகிறாய். லங்கித விரஜா சரிதம் லம்பித சதா சுத்த சத்வமய சௌமியதனும் கிருத பிரம்மாலங்காரம் கரிஷ்யசி நத சத்ய கிங்கரம் கதாமாம். நத சத்ய அடியவர்க்கு மெய்யனே, கதா எப்பொழுது, மாம் என்னை, கிங்கரம் உன்னுடைய கைங்கரிய பரனாக, அதுக்கு தகுதியுள்ளவனாக இப்படியான ஒரு விரஜா நதியை தாண்டி வைத்து ஆச்சரியமான சுத்த சத்வ விக்கிரகத்தை கொடுத்து பிரம்மாலங்காரம் பண்ணி வச்சு உன்னுடைய கைங்கரனாக, உனக்கு கைங்கரியம் பண்ண தகுதி உள்ளவனாக என்னை எப்பொழுது ஆக்கி கொள்ள போகிறாய் அப்படின்னு. நத சத்யா அடியவர்க்கு மெய்யனேன்னு சொல்ற. ஏன்னா அடியவர்கள் விஷயத்துல இதெல்லாம் பெருமாள் பண்றாங்கிறது ரொம்ப சத்தியம் தானே. அது வேதம் சொல்றது, அது சத்தியம்ங்கிறது. அந்த பெயரோடு கூட அடியவர்க்கு மெய்யன்கிற பெயரோடு கூட இந்த பெருமாள் இருக்கா. அதனால இந்த வாக்கை நீ எப்போது, வேதம் சொன்ன வாக்கை எப்போது சத்தியமாக்க போகிறாய், எனக்கு என்னை எப்படி இந்த மாதிரி எல்லாம் விசேஷமாக அலங்காரம் செய்யப்பட்டவனாக ஆக்கப் போகிறாய். இப்படிலாம் ஆக்கினா கிங்கரன், நான் உன்னுடைய கிங்கரனாக கைங்கரியப்பரனாக நான் இருப்பேன். கைங்கரியத்துக்கு யோக்கியமாக இதெல்லாமும் ஒரு விதமான கைங்கரியத்துக்கு யோக்கியமா இருக்கும் இல்லையா. இதெல்லாம் இல்லாட்டா பரவாயில்லையா, இல்லாட்டா கூட கைங்கரியம் பண்ணலாம். ஆனா இதோட பண்ணா விசேஷமும் இல்லையோ. அதனால அப்படியாக என்னை எப்பொழுது ஆக்கப் போகிறாய் அப்படின்னு இந்த கதாங்கிற விஷயத்தை இங்க சொன்னார். அடுத்தது 87வது ஸ்லோகம். சம்சார சாயராயோ உக்கித்தம் பியசனாக புரியாலோயம் காஹே காஹி சிஹியே கோத்துகமணிதப்பணம் வ லட்சி புலைசம் சம்சார சாகராத் உக்ஷிப்தம் திரிதசநாத ஸ்புரிதாலோகம் கதா கரிஷ்யசி ஹிருதயே கௌஸ்துபமணி தர்ப்பணமிவ லக்ஷ்மி திருஷ்டம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், எம்பெருமானே எப்பொழுது என்னை கௌஸ்துபமணி போலே உன் ஹிருதயத்திலே வைக்கப் போகிறாய் அப்படின்னு இதனுடைய சாரம். பெருமாளுடைய ஹிருதயத்துல கௌஸ்துபமணி இருக்கருள், அந்த மாதிரி கௌஸ்துபமணி சமமாக என்னை உன்னுடைய திருவுள்ளத்திலே எப்பொழுது வைக்கப் போகிறாய். சம்சாரம் அப்படிங்கிற சமுத்திரத்திலிருந்து வெளியில எடுத்திருக்கிற இந்த கௌஸ்துபமணி நான் தான், ஜீவாத்மாங்கிறது. நல்ல பிரகாசத்தோடு இருக்கிற கௌஸ்துபமணி, உன்னுடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற மாதிரியான கௌஸ்துபமணி, லக்ஷ்மி பிராட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற கௌஸ்துபமணி, லக்ஷ்மி பிராட்டியானவர் தன்னுடைய கண்ணாடி மாதிரி வச்சிருக்கக்கூடிய கௌஸ்துபமணி, அந்த மாதிரி என்னை எப்பொழுது உன் திருவுள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள போகிறாய் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வேதாந்த அர்த்தங்கள்லாம் தான் நிறைய இருக்கு. இப்போ ஜீவனை பத்தி சொல்லச்சு, ஜீவாத்மாவானவன் கௌஸ்துபமணிஷ்டானியன் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்கு. அதாவது சமுத்திர மதனம் பண்ணச்ச, சமுத்திரத்தை கிடைச்ச, சமுத்திரத்திலேருந்து கௌஸ்துபம்னு ஒரு ரத்தனம் வந்தது. அந்த ரத்தனத்தை பெருமாள் தன்னுடைய திருமார்பிலே ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. தஸ்மின் ஹரிஹி ஸ்பிருகாம் சக்கரே அப்படின்னு வரும். பெருமாள் அதை ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கௌஸ்துவமணியை தன் ஹிருதயத்துல வைத்துக் கொண்டார் அப்படின்னு வரும். அந்த கௌஸ்துவமணியோட தான் பெருமாள் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல. அதுக்கு பிரதிநிதியா தான் இங்க பூலோகத்தோட பெருமாளுக்கெல்லாம் கௌஸ்துவமணி ஹிருதயத்துல சமர்ப்பிப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமாளுக்கு எத்தனை திருவாபரணங்கள் இருந்தாலும் அந்த கௌஸ்துபம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஹிருதயத்துல இருக்க கௌஸ்துபம். அதுக்கு மேல பெருமாளுக்கு நாம எத்தனையோ ஹாரங்கள் எல்லாம் சமர்ப்பிப்போம், காதுல கர்ணபத்திரங்கள் எல்லாம் சமர்ப்பிப்போம், கையில வலையெல்லாம் சமர்ப்பிப்போம், எல்லாம் உண்டு. ஆனா கூட கௌஸ்துபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அது என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு கேட்டா, அது பெருமாளுடைய ஹிருதயத்துல இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, பெருமாளே ஆசைப்பட்டு தன் ஹிருதயத்துல தரிக்கிற ரெண்டு. இது ரெண்டுக்கு மேல நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டா, அந்த கௌஸ்துபன் அப்படிங்கிற அவர் ஒரு ஜீவாத்மா. அவரை பெருமாள் தன் ஹிருதயத்தை தரிசன நித்திய சூரியா அவர் ஒருத்தர். அவர் சமுத்திர மதனம் பண்ணிச்சு அவர் அவதாரம் பண்றார், இருந்தா கூட நித்திய சூரி தான். அவரை பெருமாள் ஹிருதயத்தில் தரிக்கனா நம்மள மாதிரி ஒருத்தர் அவர். நம்ம எப்படி மனுஷாலோ அந்த மாதிரி அவரும் ஒரு நித்திய சூரி, ஒரு ஜீவாத்மா. நம்ம இந்த சரீரத்தோட இருக்க மாதிரி அவர் கௌஸ்துபனி சரீரத்தில் இருக்கார். அதனால அவரை தரிக்கிறார். அப்ப நமக்கு சமமா இருக்கிற ஒருத்தர் அவரை தரிக்கிற மாதிரி நம்மையும் தரிக்கணும். ஏன்னா அவருக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானம் நமக்கும் உண்டு இல்லையோ. நமக்கு சமமான ஸ்தானத்துல அவர் இருக்காருன்னா அவருக்கு சமமா நம்மளும் இருக்கலாம் இல்லையோ. அதனால பெருமாள் தன்னுடைய ஹிருதயத்தில் நம்மளை தரிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விசேஷம் என்ன கேட்டா, அந்த கௌஸ்துபமணின்னு ஒருத்தர் வர, அதாவது முதலே சொன்னேன் இல்லையா, கௌஸ்துபமணி சரீரத்துல ஒருத்தர் இருக்கார், ஒரு நித்தியசூரி ஒருத்தர் இருக்கார். அவர் ஜீவாத்மாவுக்கு அதிஷ்டான தேவதையா இருக்கார். இந்த தத்துவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, பிரகிருதி, மகத்து, தத்துவம், இந்திரியங்கள், இதுக்கெல்லாம் ஒண்ணுக்கும் அதிஷ்டானமா ஏதாவது இருக்கும். அவர் ஜீவாத்மாவுக்கு அதிஷ்டானமா இருக்கார். அப்ப பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த பிரகிருதி முதலானதெல்லாம் தன்னுடைய சரீரத்தை வைக்கிற எல்லாத்தையும். அப்ப அந்த ஜீவாத்மாவை தூக்கி தன் ஹிருதயத்துல வைக்கிறார். அப்படின்னா இந்த கௌஸ்துபமணியை தூக்கி ஹிருதயத்துல வைக்கிறார்னா ஜீவாத்மாவுக்கு அதிஷ்டான தேவதையா இருக்கிற அவர் கூட்ட ஹிருதயத்தை வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெருமாள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஜீவாத்மாவானவன் எப்பவுமே என் ஹிருதயத்துல இருக்கிறவன் அப்படின்னு. ஒரு புத்திரன் மாதிரி தான், குழந்தை மாதிரி தான். குழந்தை எங்க இருக்கான் அப்படின்னா அவன் எங்கேயோ தூரத்துல இருக்கான், ஆனால் என் ஹிருதயத்துல இருக்கான் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவா இல்லையா. எப்பவுமே அவனை தான் நினைச்சுட்டு இருக்கோம். அடிக்கடி போன்லாம் பண்ணுவான், அடிக்கடி பேசுவான். நாங்க அவனோட அவன் எங்க ஹிருதயத்துல எப்பவுமே இருக்கான். தூரத்துல இருக்கட்டும், தூரத்துல எங்கேயோ சரீரத்தினால தூரத்துல இருந்தா கூட ஹிருதயத்துல எப்பவுமே இருக்கான் அப்படின்னு தானே சொல்றான். அந்த மாதிரிதான் ஜீவாத்மா பெருமாளுடைய ஹிருதயத்துல இருக்கான் எப்பவுமே. இப்ப சீவைகுண்ட லோகம் போன உடனே பெருமாள் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே இவனை ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறான், தன் ஹிருதயத்துல நல்லா திடமா வைக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்போ வேதத்துல புத்திரனை பத்தி சொல்லச்ச புத்ரோஹி ஹிருதயம் அப்படின்னு வரும். புத்திரன் தான் ஹிருதயமா. தஸ்மாத் அஸ்மாத் லோகாதமும் லோகம் நாபிகாமயந்தே புத்ரோஹி ஹிருதயம் அப்படின்னு வரும். அதாவது என்ன கேட்டானா, வேதத்துல சொர்க்கத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. சொர்க்க லோகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சொர்க்கத்துக்கு நாக்கம்னு பெயர். நாஸ்மா அகம் பவதி அப்படின்னு, அங்க துக்கமே இருக்காது, சுகமா இருக்கும். யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி இப்படின்னா வேதத்துல சொல்றது. ஆனா கூட ஒரு சந்தேகம், இத்தனை சொல்லியும் சொர்க்கத்துக்கு யாராவது வரான்னு சொல்லுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லுவோம். நான் அப்புறம் வேணா வரேன், இப்ப வேண்டாம். இந்த சரீரம் போன பிறகு வேணா வரேன், இப்ப வேண்டாம் தான் சொல்லுவோம் எல்லாரும். ஆனா சொர்க்கத்தை பத்தி அவ்வளவு வசத்தியா சொல்லியாச்சே. சொர்க்கங்கிறது பூலோகம் மாதிரி கிடையாது, அங்க துக்கங்கிறதே கிடையாது, அங்க நல்ல சுகங்கள்லாம் உண்டு, அங்க திவ்யமான சரீரங்கள்லாம் உண்டு. இத்தனை சொல்லியும் சொர்க்கத்துக்கு வரையா கேட்டா எல்லாரும் வேண்டாம் தான் சொல்லுவா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்ம சொர்க்கத்தை பத்தி இத்தனை சொல்றோம் இல்லையோ, இதெல்லாம் அவன் ஹிருதயத்துல ஓரளவு தான் படியும். சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற அளவு மட்டும்தான் படியும். ஆனால் ஹிருதயத்துல நிரந்தரமா படிஞ்சிருக்கிறது யாருன்னு கேட்டா புத்திரங்கிற வேதத்துல தான் சொல்றது. தன்னுடைய பையன், தன்னுடைய பேரன், இவன் தான் ஹிருதயத்துல இருக்கான், அவன் ஹிருதயத்துல. அதனால பையனையோ இல்ல பேரம் பேத்திகளையோ அவெல்லாம் விட்டு வரத்துக்கு இவன் தயாரே கிடையாது, வரவே மாட்டான். அதனால தஸ்மாத் அஸ்மாத் லோகாதமும் லோகம் நாபிகாமயந்தே புத்ரோஹி ஹிருதயம். புத்தன் தானே ஹிருதயம், புத்தன் ஹிருதயத்தில் இருக்கான்னு கூட சொல்லல, புத்தன் தானே ஹிருதயம் அப்படின்னு வேதம் அழகா சொல்லு, புத்தன் தானே ஹிருதயம். அதனால சொர்க்கத்தை பத்தி 1000 சொன்னாலும் இவன் ஹிருதயத்துல சொர்க்கம் கிடையாது, இவன் ஹிருதயத்துல புத்தனம் தான். யாராவது கேட்டா கூட பையன் இப்பதானே, பேரனுக்கு இப்பதானே உபநயனம் ஆகணுமே அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு பாடுறவர் போறதுக்கு தயாராக மாட்டான். இது இயற்கை மட்டும் இல்ல, இது வேதத்திலேயே சொன்ன உண்மை. இதுதான் புத்தன் தான் மனுஷனுக்கு எப்பவுமே ஹிருதயத்துல இருக்கான். அப்படி பார்த்தா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பகவான் நம்ம புத்திரனா பாவிக்கிற அப்படின்னால, அந்த புத்தன் வந்தானா எப்படி தன் நெஞ்சோட இருக்க அணைச்சுப்பானோ
அந்த மாதிரி நாம சீவைகுண்ட லோகம் போனா தம் மார்பில அவன் இருக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைப்பான். அதனால முதல்ல மனசுனாலே அவனை நன்னாக இருக்க கட்டிக்கிறான் பெருமாள். கௌஸ்துப ஸ்தானத்துல இந்த ஜீவாத்மா இங்கேருந்து போற ஜீவாத்மாவை வைக்கிறான்னா அப்படின்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. அதை வச்சுண்டு இந்த ஸ்லோகம் இப்போ நீ எப்போ என்னை உன்னுடைய ஹிருதயத்திலே வைக்கப் போகிறாய் அப்படின்னு. இந்த புத்திரோகி ஹிருதயம்ங்கிறது ராமாயணத்துல ஒரு இடத்துல அழகா வரும். வேதம் சொன்ன விஷயம் இல்லையோ, ராமாயணத்துல ராவண சம்ஹாரங்கள்லாம் ஆன உடனே பிரம்மா வர, சீதாதேவனுடைய அக்னி பிரவேசங்கள்லாம் ஆறுது இல்லையா, அப்புறம் பிரம்மா வர, தேவர்கள்லாம் வர, பிரம்மா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ற. பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணா எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்க, பெருமாள் வேடிக்கை தான் பார்க்கறாரு. ஏன்னா பெருமாள் தன்னுடைய சர்வேஸ்வர பாவத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கார், மனுஷ பாவத்துல இருக்க. மனுஷ பாவத்துல இருக்க போய் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதாவது நம்ம வேற வேஷம் போட்டுன்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம வேஷத்தை கலைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசினா வச்சோம், நம்ம இன்னொரு இடத்துல வேற வேஷம் போட்டுன்னு போயிட்டு இருக்கும்போது அங்க போய் நம்ம வேஷத்தை கலைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசினான்னு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரம்மா இப்ப பெருமாள் இப்ப மனுஷ வேஷத்துல வந்திருக்க, பூர்த்தியா கம்ப்ளீட்டா மனுஷ வேஷத்துல வந்திருக்க. இப்ப பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற. அப்ப பெருமாள் என்ன இவர் ஸ்தோத்திரம் யார் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப பிரம்மா சொன்னார், அகந்தே ஹிருதயம், நான் தான் உங்களுடைய ஹிருதயம்னு. பெருமாளுடைய புத்திரர் அவர். ஹிருதயம்னா வேத்திர புத்திரம்னு அர்த்தம் சொல்ல முடியும். புத்திரோகி ஹிருதயம் என்ன மறந்துட்டீரா? உங்க திருவுள்ளத்துல முதல் புத்திரன் நான் தான். என்ன முதல்ல பிரம்மா தானே சிருஷ்டிச்சார், நான் தான் நேர் புத்திரன். மற்றவெல்லாம் பேரன் மாதிரியும் வேணா வச்சுக்கலாம். பிரம்மா தானே பெருமாளுக்கு நேர் புத்திரன் நானே அப்படின்னு பிரம்மா, உன் பையன் மறந்துட்டீரா அப்படிங்கிறார் பிரம்மா. அப்ப தன் பையன் சொல்லச்சா ஹிருதயம்னு சொல்றார், நான் உன்னுடைய ஹிருதயமாச்சேன். இந்த விஷயத்த தேசியம் அபயப்பிரதான சாரத்தில் சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி பிரம்மா சொல்றார் பாருங்க. அதனால அந்த மாதிரியாக ஹிருதயஸ்தானத்துல நாம அதாவது ஹிருதயத்துல அந்த கௌஸ்துப ஸ்தானத்துல இந்த ஜீவாத்மா இருக்கணும். என்ன அந்த மாதிரி அந்த கௌஸ்துப ஸ்தானத்துல எப்படி வைக்க போகிறாய் அப்படின்னு கேட்கிற. அந்த சமயத்துல அந்த கௌஸ்துபம் மாதிரி இந்த ஜீவாத்மா இருக்காங்கிறதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்ற. ஒரு ஒரு 4-5 உதாரணம் சொல்ற. முதல் உதாரணம், சம்சார சாகராது உக்ஷிப்தம். கௌஸ்துபங்கிறது சாகரத்திலேருந்து எடுத்தார், சமுத்திரத்திலேருந்து எடுத்து அந்த கௌஸ்துபத்தை பெருமாள் தான் ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவான நம்மளையும் சம்சார சமுத்திரத்திலேருந்து எடுக்கிறார். கௌஸ்துபத்தை பார்க்கடல இருந்து எடுத்தா மாதிரி சம்சாரங்கிற ஒரு சமுத்திரத்திலே தான் எடுத்திருக்காரு. அதனால கௌஸ்துபம் மணி மாதிரி இருக்கான். இது முதல் விஷயம். சம்ஸ்கார சாகராது உக்ஷிப்தம் திரிதசநாத ஸ்புரிதா லோகம். ரெண்டாவது, அந்த கௌஸ்துபங்கிறது ஒரு ரத்னம். அது ரத்னம்னா அதுக்குன்னு இயல்பான ஒரு பிரகாசம் இருக்கும், பல 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 பலான்னு இருக்கும். மற்ற கல் எல்லாம் மாதிரி கிடையாது, கூழாங்கல்லு பாறாங்கல்லு மாதிரி தான் கிடையாது. அந்த கௌஸ்துபத்தை வச்சா அந்த இடமே பிரகாசமா இருக்கும், ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரத்னம், தேஜோமயமான ரத்னம், பிரகாசத்தோடு கூடின ரத்னம் இந்த கௌஸ்துபங்கள். இதான் ஸ்புரிதா ஆலோகம்ங்க, நல்ல வெளிச்சத்தோடு பிரகாசமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மாவும் ஸ்புரிதா ஆலோகம், இவனுக்கும் பிரகாசத்தோட இருக்கான் சீவைகுண்ட லோகத்துல. ஜீவாத்மாவுக்கு பிரகாசம்னா என்னன்னு கேட்டா ஞானம் தான். இந்த பூலோகத்துல பார்த்தா ஞானம் இல்லாமல் இருந்தான், அங்க பார்த்தா நல்ல ஞானம் அப்படிங்கிறது தொழில். அப்ப எப்படியானா ரத்தனத்துக்கு பிரகாசமும், அதனால ஜீவாத்மாவுக்கு ஞானம், ஜீவாத்மாவுக்கு இருக்கிற ஞானத்துக்கும் ரத்தனத்துக்கு இருக்க பிரகாசம் தான் உதாரணமா பாஷ்யத்துல சொல்றேன். ஸ்ரீபாஷ்யத்துல உள்ள ஜீவாத்மா இருக்கானே சரீரத்துக்குள்ள, அவனுக்கு ஞானம்னா ஒரு பிரகாசம் மாதிரி, ஞானம்ங்கிறது ஒரு வெளிச்சம் மாதிரி தான் அது. யதா இந்த உதாரணம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல கூட இருக்கு. யதா ந கிரியத்தை ஜோத்ஸ்னா மல பிரக்ஷால நான் மனேன்னு கௌஸ்துப மணியை எடுத்து அதுல இருக்க பிரகாசம் மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம்ங்கிறது இருக்குன்னு சொல்றது விஷ்ணு புராணத்துல சொல்றது. அதனால கௌஸ்துபமணி பிரகாசத்தோடு இருக்கும், ஜீவாத்மாவும் ஞானத்தோடு இருக்கும். ஞானங்கிறது லைட் பிரகாசம் மாதிரி தான் அது அப்படிங்கிறபடினால இந்த விதத்திலேயே ரெண்டும் ஒன்னா இருக்கு. மூணாவது, கதா தரிஷ்யசி ஹிருதயே, எப்ப ஹிருதயத்தை வைக்க போகிறார். கௌஸ்துபமணியை பெருமாள் ஹிருதயத்துல வச்சிருக்கார். அது மாதிரி நீ எப்போ இந்த ஜீவாத்மாவும் உன் ஹிருதயத்துல எப்ப வைக்க போகிறார் அப்படிங்கிறார். அதான் எங்கேயிருந்து போனாலும் முதல்ல பெருமாள் தான் ஹிருதயத்துல வைக்கிறார், அப்புறம் திருவடியில கூட்டுங்க. ஹிருதயத்துல வைக்கிறாருன்னா இங்க என்ன அர்த்தம் கேட்டா மனசால திருவுள்ளத்துல வைக்கிறார் அப்படின்னா. கௌஸ்துபமணி தர்ப்பணம் இவ லக்ஷ்மி திருஷ்டம். நாலாவது உதாரணம், லக்ஷ்மி திருஷ்டம். பக்கத்திலே லக்ஷ்மி தேவி இருக்கார். பெருமாளுடைய திருமார்புல கௌஸ்துபம் இருக்கு இல்லையா, லக்ஷ்மி தேவி பெருமாள் திருமார்புல தானே இருக்கார். 3 இருக்கு.
கௌஸ்துபன் ஒண்ணு, லக்ஷ்மி பிராட்டியார் ஒன்னும், ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு லாஞ்சனம், ஒரு அடையாளம். இந்த 3 பெருமாள் திருமார்பில் இருக்குன்னு பிரசித்தம். ஆக லக்ஷ்மி தேவி பார்த்துட்டே இருக்காராம் இந்த கௌஸ்துபமணிய. அப்போ அந்த மாதிரி என்னையும் கொண்டு உன் திருவுள்ளத்துல வச்சேன்னா லக்ஷ்மி தேவியுடைய கட்டாட்சம் எனக்கும் கிடைக்கும். அப்போ பெருமாள் திருவுள்ளத்துல இருந்தானா லக்ஷ்மி தேவியுடைய திருவுள்ளத்திலே இருக்கான். லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா தானே பெருமாள் திருவுள்ளத்திலே வர முடியும், இல்லாட்டா வர முடியாது. பெருமாளையே லக்ஷ்மி தேவி நிறைய கடாட்சம் பண்றாரு ஒரு சீஸ்திதியில. யார கடாட்சம் பண்றாரோ இல்லையோ நிறைய கடாட்சம் பெருமாளை தான் பண்றார். பெருமாளுக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய இருக்குங்க இப்படிக்கே சொல்ற. லக்ஷ்மி கடாட்சம் பெருமாளுக்கு தான் நிறைய. ஏன்னா அதான் பெருமாளா இருக்கார். யாராவது பெருமாள் மாதிரி பரபிரம்மமா இருக்க முடியுமான்னு? லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா தான் பரபிரம்மமா இருக்க முடியும். ஓரளவு லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா ஓரளவு தேவர்களா இருக்கலாம், பேரளவு லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா பரபிரம்மமா இருக்கலாங்க. அப்பாங்க பூயாம்சோ எதுவரை பரம்பிரம்ம ததபூத்துன்னு. அந்த மாதிரி அந்த லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சம் இருந்தாதான் நமக்கு அந்த பெருமாள் திருமார்புல இடம் கிடைக்கும், இல்லாட்டா இடம் கிடைக்காது. இல்லாட்டா அங்கெல்லாம் இடம் கிடைச்சிருமா? அந்த மாதிரி இடம் ஒரு கௌஸ்துபமணி மாதிரி இருந்துன்னு பெருமாள் திருமார்புல இடம் பிடிக்கிறதுனா லக்ஷ்மி கடாட்சம் வேணும். அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை எப்ப கொடுக்க போவாரியா? எனக்கு லக்ஷ்மி திருஷ்டம் கௌஸ்துபமணிக்கு கிடைக்கிறது. ஏன்னா பக்கத்திலேயே லக்ஷ்மி தேவி இருக்கார், பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? இந்த சம்சார சாகரத்தை, அதாவது இந்த சமுத்திர மதனம் பண்ணும்போது அமிர்தத்துக்காக கடைந்த போது முதல்ல கௌஸ்துபம் தான் வந்தது. பெருமாள் தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுட்டார். அடுத்து லக்ஷ்மி தேவி ஆவிர்வாவம் பண்ணார். அவர் நேர போய் இந்த கௌஸ்துபம் பக்கத்துல போய் உட்காந்துட்டாங்க. கௌஸ்துபத்தை பார்த்துன்னு உட்காந்துருக்காரு. அதாவது கௌஸ்துபத்தை லக்ஷ்மி கடாட்சம் பண்ற மாதிரி நம்மளையும் லக்ஷ்மி கடாட்சம் பண்றார். சரி, அவர் ஏன் கௌஸ்துபத்தை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா அதுக்கு வேடிக்கை ஒரு காரணம் சொல்ற. கௌஸ்துபமணி தர்ப்பணம் இவ, லக்ஷ்மி பிராட்டிக்கு கண்ணாடி பார்க்கணும்னு சொல்லிட்டான். அப்ப கண்ணாடி பார்க்கறதுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தா பெருமாள் திருமார்புல கௌஸ்துபமணியே கண்ணாடியா இருக்கா, பல பல பலன்னு இருக்கா. இவர் பார்க்கிற பொதுவாக பெண்கள்லாம் அலங்காரத்துக்கு கண்ணாடி பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அந்த மாதிரியாக இவரும் லக்ஷ்மி பிராட்டி பார்க்கிற கண்ணாடியா அந்த கௌஸ்துபம் இருக்கான் அப்படின்னு அங்க வேடிக்கையா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் லக்ஷ்மி பிராட்டி கட்டாட்ச விஷயமாக என்னையும் ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்கி, கௌஸ்துபம் தான் கண்ணாடினா பிரகாசமா இருக்க முடியும், அதுவே தான் கண்ணாடி. லக்ஷ்மி பிராட்டியாருடைய ஒரு அலங்கார சாதனம் மாதிரி கௌஸ்துபம் ஆகிடும். அந்த மாதிரி என்னையும் ஆக்கணும், லக்ஷ்மி பிராட்டியாருடைய ஒரு அலங்கார சாதனம் மாதிரி என்ன ஆக்கி உன் திருமார்புல எப்பொழுது வைக்க போகிறான்னு சொல்லச்ச கௌஸ்துபமணிக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்க ஜீவாத்மாவுக்கும் இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். சம்சார சாகராது க்ஷிப்தம் திரிதசநாத ஸ்புரிதாலோகம் கதா கரிஷ்யதி ஹிருதயே கௌஸ்துபமணி தர்ப்பணமிவ லக்ஷ்மி திருஷ்டம். இங்க பெருமாளை சொல்லிச்ச திரிதசநாதங்கிறார். நித்திய சூரியனுடைய நாதனேன்னு அர்த்தம். ஏன்னா சீவைகுண்ட லோகத்துக்கு போய் நித்திய சூரிய நாதனா இருப்பார். இந்த கௌஸ்துபங்கிற நித்திய சூரிய மாதிரி அதுக்கு சமமாக என்னையும் ஆக்கி அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் வரும்படி எப்போது பண்ண போகிறாய் அப்படின்னு சொன்னா அர்த்தம். இந்த வைபவத்துல என்ன கேட்டான்னா பெருமாள் தன்னுடைய திருவுள்ளம் பத்தி இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பெருமாள் கிட்ட போறதெல்லாம் இனிமேதான் வரப்போகுது, ஹிருதயத்துல போறதெல்லாம் அப்புறம் தான் போய் இப்ப என்ன மனசுல திருவுள்ளம் பத்தி இருக்கார். அவர் கௌஸ்துவம் எப்படி பிடிச்சிருக்குன்னு வச்சிருக்கோம், அது மாதிரி நம்மையும் பிடிச்சிருக்குன்னு திருவுள்ளம் பத்தி தான் நம்மளை கூப்பிடுறார் அப்படின்னு அர்த்தம். இது அதுக்கு அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.